வடநாட்டிலே ஒரு முஸ்லீம் அன்பர், அவருடைய பெயர் லத்தீப் ஷா. அவர் இந்து மதத்தின் ஆச்சாரத்தின் மேல் ஒரு ஆர்வம் கொண்டார். அதை கற்றுக்கொள்வதற்கு விரும்பினார். அதனால் அவர் ஒரு அந்தணரை அணுகினார். அவர் என்ன சொல்றாருனாக்கா, நீங்க என்னுடைய சடங்குகளை அனுஷ்டித்தால் ஒழிய நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது, ஸ்ரீமத் பாகவதத்தையும் ராமாயணத்தை பற்றியும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் என்னவாக மாறுகிறார்? ஒரு இந்துவாக மாறுகிறார். பின்பு அவர் தீவிர வைஷ்ணவராக மாறிவிட்டார். கிருஷ்ணநாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டு விட்டார். இப்பொழுது அவரை பார்க்க அவருடைய பாலிய நண்பர் வருகிறாராம். அவர் கேட்கிறாராம், இப்படி நீ குலத்துக்கே துரோகம் செய்யலாமா? ஒரு தீவிர முஸ்லீமாக இருந்து முசல்மானாக பிறந்துவிட்டு இப்படி நீ காஃபிர்களின் கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு கொட்டம் அடிக்கிறாயே, இது நியாயம் தானா அப்படின்னு பொறாமை கொண்டு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் ராஜாவிடம் அவர் முறையீடு செய்து விட்டாராம். அப்போ முஸ்லீம் ராஜா இவருடைய வீடு தேடி வருகிறாராம். பார்த்தால் அங்கே நாம சங்கீர்த்தனம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. லத்தீப் ஷா ஹரே கிருஷ்ணா என்று பாடிக்கொண்டிருக்கிறார், தன்னை மறந்து. அப்பொழுது அந்த நவாப் கேட்கிறாராம், இங்க நீ இப்படி மாறியது நியாயம் தானான்னு கேட்கும் பொழுது இவர் சொல்றாராம், பரம்பொருள் ஒன்றே, இது ராமனாக இருந்தாலும் கிருஷ்ணனாக இருந்தாலும் பெயர் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லும்பொழுது இதை நிரூபிக்க நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்கிறாராம். அப்போ அந்த நவாப் சொல்றாராம், இங்கே மாட்டப்பட்டிருக்கிறது அல்லவா ஒரு ஓவியம், ராதையும் கிருஷ்ணனுமாக. ராதை தன்னுடைய கையிலே தாம்பூலத்தை வைத்து கொண்டிருக்கிறாள். ஆனால் இதை கிருஷ்ணர் உண்டாரா இல்லையா, ஏன் அப்படியே கையில இருக்கிறது? நீ உண்மையான கிருஷ்ண பக்தனாக இருந்தால் இந்த தாம்பூலத்தை ராதையிடமிருந்து கிருஷ்ணன் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கும் பொழுது லத்தீப் ஷா என்ன பண்றாரு, கண்ணை மூடி கிருஷ்ண நாமத்தை ஜபித்தவுடன் அங்கே என்ன நிகழ்கிறது? ஒரு அதிசயம். அந்த ராதையின் கையிலிருந்து வெற்றிலை தாம்பூலத்தை கிருஷ்ணன் வாங்கி தன்னுடைய திருவாயிலை இட்டு மென்று விடுகிறாராம். இதை பார்த்தவுடன் இந்த நவாப் என்ன பண்றாரு, கால்களில் விழுந்து பணிகிறார். ஏன்னா உன்னுடைய இந்த கிருஷ்ண பக்தி நியாயமானது, உண்மையானது, ஆழமானது என்பது. ஏன்னா ஓவியத்தில் இருந்த இந்த தாம்பூலம் எப்படி கிருஷ்ணர் வாயிலுக்குள் சென்று விட்டிருக்கும்? இது கிருஷ்ணன் நிகழ்த்திய அற்புதம் தானே. ஜெய் கிருஷ்ணா.